வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அரசு வேலையை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்திலேருந்து, அதாவது அரசு போக்குவரத்து நிறுவனத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்த மாதிரியான போஸ்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநர் போஸ்ட்டுக்கு, கண்டக்டர் போஸ்ட்டுக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சிருந்தாவே போதும், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 3227 பணியிடம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு தமிழகம் முழுவதுமே வந்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் வந்து என்ன, இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்கள், சாலை போக்குவரத்து நிறுவனத்திலேருந்து தான் வந்திருக்கு, சென்னை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 போக்குவரத்து கழகத்துலேயும் 25 மாவட்டங்களுக்குமே வந்து பணியிடம் தேவை அப்படிங்கிறக்காக தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 போக்குவரத்து கழகம் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை, அது வந்து பார்த்திங்கன்னா அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சென்னை தான் இதுவும். இது வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசு போக்குவரத்து கழகம் மதுரை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. ஸோ இந்த 8 போக்குவரத்து கழகத்துக்கு கீழே இருக்கிற பணியிடங்களை பற்றி தான் நம்ம வந்து அங்கிருந்து தான் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவின் பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநருடன் நடத்துனர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுநருக்கும் கண்டக்டருக்குமான நோட்டிஃபிகேஷன் தான் வந்து இது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பணி காலியிடம் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 3274. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னை இது கீழே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா 364. அதே மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு, இதில் வந்து பார்த்திங்கன்னா 318. அது கீழே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம், அதாவது விழுப்புரத்துக்கு கீழே இருக்கிற மண்டலம் என்னென்ன மண்டலம்னா விழுப்புரம், வேலூர், காஞ்சிபுரம், கடலூர், திருவண்ணாமலை, இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அதாவது விழுப்புரத்துக்கு 88, வேலூருக்கு 50, காஞ்சிபுரம் வந்து 106, கடலூர் வந்து 41, திருவண்ணாமலை வந்து 37ன்னு சொல்லி டோட்டலாக வந்து 322 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இந்த விழுப்புரத்துக்கு கீழே இருக்க மண்டலம், அதாவது மண்டலம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது கீழே இருக்கிற ஒவ்வொரு போக்குவரத்து கழகத்துக்கும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம், அதாவது கும்பகோணத்துக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் வந்து பார்த்திங்கன்னா 101, அதே மாதிரி நாகப்பட்டினம் வந்து பார்த்திங்கன்னா 136, திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 176, காரைக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 185, புதுக்கோட்டைக்கு வந்து 110, கரூருக்கு வந்து 48ன்னு சொல்லி டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்டலம் மொத்தமாக சேர்த்து 756 வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சேலம், தருமபுரி, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலத்துக்கு 382, தருமபுரிக்கு 104ன்னு சொல்லி மொத்தமாக 486. அப்படியே அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தோங்கன்னா கோவை டிஸ்ட்ரிக்ட் கீழே இருக்கிறது, அதாவது கோவை கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோவைக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 பணியிடம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 119, ஊட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 67, திருப்பூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 58ன்னு மொத்தம் அந்த மண்டலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 344 வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மதுரை கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து 190, திண்டுக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60, விருதுநகருக்கு வந்து பார்த்திங்கன்னா 72, மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 322 போஸ்ட் வந்து ஒதுக்கி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் 139, நாகர்கோயிலில் 129, தூத்துக்குடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 94ன்னு சொல்லி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 362 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. இப்படி ஓவராலாக வந்து சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா 3227 பணியிடம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அந்தந்த மண்டலத்துக்கு கீழே அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்லாக், அதாவது நிலுவையில் உள்ள காலி பணியிடம், அதுவும் சேர்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு இந்த போஸ்ட்டுக்கு, அதாவது இந்த ஓட்டுநர் போஸ்ட்டுக்கும் கண்டக்டர் போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா உங்களோட வயது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 24வது கம்ப்ளீட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1/7/2025 அந்த டேட் அப்போ உங்களுக்கு வந்து 24 வயது வந்து கம்ப்ளீட் ஆனவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். அதாவது அதுக்கு மேலே 24க்கு மேலே இருக்கலாம், அது கீழே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது, அதாவது அதிகபட்சம் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா
அதாவது ரிசர்வேஷன் சைடாக வந்து சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். 24லேருந்து 40 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 45 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஓசி கேட்டகரிஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பொது வகுப்பினர் ஓசி கேட்டகரிஸ் இருக்கிறவங்க வந்து 50 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 55 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஸ்எல்சியில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதாவது 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள். பார்த்திங்கன்னா முக்கிய தகுதிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஓட்டுநர் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாகன ஓட்ட வந்து தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் வந்து 15 மாதங்களாவது வந்து நீங்கள் அந்த வாகன ஓட்டுனதில் வந்து அனுபவம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கண்டக்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் வந்து பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/1/2025க்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த நடத்துனர் உரிமம் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உயரம் மற்றும் எடை. ஸோ உங்களோட குறைந்தபட்சம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 160 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எடை வந்து பார்த்திங்கன்னா 50 கிலோவாவது இருக்கணும். 50 கிலோ கீழே இருக்கிறவங்களோ இந்த 160 சென்டிமீட்டருக்கு ஹைட்டு கீழே இருக்கிறவங்களோ அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உடல் தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவான கண் பார்வையெல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி உடலில் வந்து எந்தவித குறைபாடுகளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் ஓட்டுநர் பயிற்சி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 24 மற்றும் 18 மாதங்கள் முன் அனுபவம் ஆகிய நிபந்தனை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 590 ரூபா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேட்டகரிஸில் இருப்பாங்களா இந்த ஓபிசி, இடபிள்யூஎஸ், ஜென்ரல் கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1150 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ண முடியும்னா நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆன்லைன் லிங்க்குமே வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த லிங்க்குள்ளே போய் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதாகட்டும், அதே மாதிரி இந்த அமௌண்ட் பே பண்ணுறதாகட்டும், இந்த ரெண்டுமே வந்து ஆன்லைன் மூலிமா தான் வந்து பே பண்ண முடியும். ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ விண்ணப்பதாரர்கள் வந்து முறையான எழுத்து தேர்வு அல்லது வந்து பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, அதாவது ஓட்டி காட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 21/3/2025 மதியம் 1 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 21/4/2025 மதியம் 1 மணி வரைக்கும் தான் வந்து டைம். அதாவது கிட்டத்தட்ட 1 மாதம் வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே இந்த போக்குவரத்து கழகத்துக்கு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறக்கான ஸ்டார்டிங் டேட்டும் லாஸ்ட் டேட்டுமே வந்து இதே தான். ஸோ நான் எழுத்து தேர்வு நடக்கும்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து அதை பற்றின விவரங்கள் நீங்கள் அறியணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து அந்த தேர்வுக்கான விதிமுறைகள் என்ன, ஸோ அது எப்படி நடக்கும், ஸோ அதுக்கான அட்மிட் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்குள்ளே தெளிவாகவே இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க இம்பார்ட்டன்ஸான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் தெளிவாகவே வந்து சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லோ, ஸோ யார் எல்லாமே வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணுங்கிற ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வாய்ப்பாகவே வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது போன்ற கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.